போன வீடியோல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ வெல்கம் டு வே டவுன் vlogs. திஸ் இஸ் டே 8. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேட்சிங் கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அக்கௌண்டிங்ல இருக்கு, அது பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டையே யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேட்சிங் கான்செப்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கேயே 9 லேக் இருக்கும், இங்கேயே 9 லேக் இருக்கும். ஸோ ஏன் இப்படி சேமாக இருக்கணும் அப்படின்னா, நான் எவ்வளோ அமௌண்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேனோ என் பிஸ்னஸ்க்கு பண்ணுறேனோ அதுக்கான கணக்கு வந்து இங்கே இருக்கணும். ஸோ அதை இப்போ நான் கேபிட்டல் அமௌண்ட் 5 லேக் போட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து மிஷினரிக்கு நான் அதில் வாங்கியிருப்பேன். மிஷினரி வாங்கியிருப்பேன் அந்த 5 லேக் வச்சு. அப்புறம் ஃபர்னிச்சர் வாங்கியிருப்பேன். அதே மாதிரி பேங்க் லோன் வச்சு நான் ஸ்டாக் வாங்கியிருப்பேன். ஸோ இந்த இது வந்து நான் என்ன செலவு பண்ணுறேனோ அதுக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து கணக்கு தெரியணும். ஸோ இது தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. அதுதான் இந்த மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் இதில் வந்து ஒருவேளை நான் இந்த அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ அமௌண்ட்டை வச்சு நான் வந்து இந்தந்த பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன், இந்தந்த அசெட்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா மீதம் இருக்க அமௌண்ட்டை என்ன செய்வாங்க அப்படின்னா இப்படி கேஷாவோ இல்லை பேங்காவோ வச்சிருவாங்க. ஸோ அதுதான் இந்த மேட்சிங் கான்செப்ட். நான் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்துக்குமே எனக்கு கணக்கு இருக்கணும். அதுதான் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த அமௌண்ட்டை வச்சு நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். பட் இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ்லேருந்து போகிறதுனால உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் வச்சு சொல்கிறேன். ஸோ அதான் இந்த கான்செப்ட், மேட்சிங் கான்செப்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து நம்ம லைஃப்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதாவது எதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களோட லைபிலிட்டின்னு வச்சுக்குவோம். அதெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்காக உங்களுக்கு கிடைச்ச அச்சீவ்மெண்ட், நீங்கள் அச்சீவ் பண்ணது அதை வச்சு அந்த எஃபோர்ட்னால நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுறது முக்கியம். ஏன் இதை நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க, அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டே உங்களுக்கு வரல. ஸோ சில ரிசல்ட் வந்து லாங் டேர்மில் போகும். ஸோ எந்த மாதிரி அப்படின்னா அந்த கேபிட்டல் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதே மாதிரி இந்த மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ், அப்போ பில்டிங்ஸ் அப்படின்றது ஒரு லாங் டேர்முக்கு இருக்கக்கூடியதான். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மில் இருக்கும். பட் ஸ்டில் யூ வாண்ட் டு ரெக்கார்ட் இட். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியணும். நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது தெரியணுன்றதுக்காக இந்த மேட்சிங் கான்செப்டை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் கால்டு ட்ராக்கிங். நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுங்கள், ஜேர்னல் பண்ணுங்கள், எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா யூ ஆர் பீன் மோர் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அதுக்காக தான். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ஷீட் போட்டு மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ இதுவும் ஒரு சின்ன டாபிக், இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அது கரெக்டான மெத்தடாக இருக்காது. ஸோ டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய கான்செப்ட்டு. ஸோ அதை பொறுமையாக பார்க்கலாம், இன்னும் அட்வான்ஸ் லெவலில் அதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100 டேஸ்க்கு 100 வீடியோஸ் அக்கௌண்டிங் சார்ந்து வரப்போகுது. இது வந்து அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கிறவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே புரியணும் அப்படின்றதுக்காக சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலைனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய், see you on next video.